தாண்டி போகாதே என் ஆருயிரே, என் ஊருயிரே. ஒரு காதலிலே மொத்தம் 7 நிலை, இது எந்த நிலை என்று தோன்றவில்லை. என் ஆறறிவில் 2 காணவில்லை என் ஆருயிரே. அம்மு, வீடு எப்படி இருக்கு? சொல்லவே இல்லை. நல்லா இருக்குண்ணா, உள்ள போய் பாருமா. சரிங்க நீ. பிரியாக்கா நில்லுங்க. என்னாச்சு அம்மு? அண்ணி, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, நான் போய் பேசிட்டு வரேன். நீங்க அண்ணனை கூட்டு உள்ள போங்க. சரிம்மா, புது இடம், ரொம்ப நேரம் வெளியே நிற்காத, சீக்கிரம் உள்ள வந்துரு. ஓகேண்ணா. ஐயோ, அம்மு பார்த்துட்டா. பிரியா, என்னாச்சு? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, அதுக்கே நீ இப்படி ஷாக் ஆயிருக்க? அதெல்லாம் இல்லை, சும்மாதான். சரிடி, அந்த பொண்ணு வந்துட்டா பாரு, அவட்ட பேசு. பிரியாக்கா, உன்னை எவ்வளோ நாள் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? எங்கே போன? இங்கே தான் இருந்தேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பிரபு எப்படி இருக்காரு? நல்லா இருக்கேன்க்கா. பிரபு நல்லா இருக்காரு. பேசிட்டே மறந்துட்டே பாரு. நேற்று உனக்கு பர்த்டே இல்லை? ஹாப்பி பர்த்டே டி. தேங்க்ஸ்க்கா. ஆமாம், அவங்க யாரு? இவன் என்னோட ஃப்ரெண்டு அம்மு, பேர் மஞ்சு. ஹாய். ஹாய் மஞ்சு அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்க்கா. ஆமாம் பிரியாக்கா, இங்கே எதுக்கு நிற்கிற? இதான் அம்மு என்னோட வீடு. ஓ அப்படியா, வாயேங்க்கா, எங்கள் வீட்டுக்கு போகலாம். இல்லைடா அம்மு, இன்னொரு நாள் வரேன் கண்டிப்பாக, சரியா? இப்போ வரலாம்ல, இப்போ எங்கே போகிற? அம்மு, நான் யூஎஸ் போகிறேன்டா. என்னக்கா சொல்கிற? யூஎஸ் போறியா? ஆமாம் அம்மு, கம்பெனி விஷயமா போகிறோம் நாங்கள் 2 பேரும். சரிக்கா, போயிட்டு அப்புறம் எப்போ வருவேன்? 6 மாதம் இல்லை 1 வருஷம். அக்கா, அப்புறம் உனக்கு கேட்டா சொல்லுவியா? என்ன அம்மு, கேளு. அக்கா, கார்த்தியனாவை பார்த்தியா? இல்லை அம்மு, நான் பார்க்கல. அக்கா, எப்படிக்கா நீங்கள் பிரிஞ்சிங்க? அதெல்லாம் எதுக்கு அம்மு, அதை விடு. உங்கள் பிரியாக்கா தூக்கத்தில் கூட கார்த்தினா வளரிட்டு இருப்பா. சும்மாரு, உண்மையை தாண்டி சொன்னேன். பிரியாக்கா சொல்லு அம்மு. உங்களுக்குள்ள என்ன சண்டைன்னா எனக்கு தெரியாதுக்கா, ஆனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கார்த்தியனை உன்னை தேடி வருவார். என்னக்கா சிரிக்கிற? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். நீ சொல்லு. பரவாயில்லக்கா, முந்திக்கு இப்போ நீ ரொம்ப அழகாக இருக்க. இதுக்கும் சிரிப்பு தானா? இங்கே பாரம்மோ, சில பேர்கிட்ட இங்கே இல்லாது இந்த சிரிப்பு தான், ஆனால் என்கிட்ட இது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. சரி பிரியா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, போகலாமா? போகலாம் மஞ்சு. ஓகே அம்மு, பிரபுவை கேட்டேன் சொல்லு, நான் போயிட்டு வரேன். சரிக்கா, நான் உன்னை பார்த்தேன் பேசினே சொன்னால் கூட நம்ப மாட்டான். எதுக்குமா? உன் டைம் ஒன்று மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன் ரோட்டில், காரை நிப்பாட்டி போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. நான் சொல்கிறேன் அவன்கிட்ட, நான் பிரியாக்கா பார்த்தேன்னு, அவன் என்னை நம்பவே இல்லை. இவ சொன்னாலும் நம்ப மாட்டான். சரிம்மா அம்மு, ரொம்ப டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிக்கா, பார்த்து போ. ஓகேடா. பாய் மஞ்சு அக்கா. பாய்டா அம்மு. மஞ்சு அக்கா, நீங்கள் சிரிச்சிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்ஸ்மா. பிரியா, போகலாமா? போகலாம். சரி அம்மு, நான் போயிட்டு வரேன். ஓகேக்கா. மஞ்சு, பிரியா, போலாமா? போகலாம் ஜான். சரிம்மா பிரியா, நான் போயிட்டு வரேன். நீங்கள் பார்க்க என் சித்தப்பா மாதிரி இருக்கீங்க. ஓ அப்படியாம்மா? ஆமாம் அண்ணா, நீங்கள் அந்த தாடி மட்டும் எடுத்தீங்க வச்சுக்கோங்க, எங்கள் சித்தப்பாவே தான். சரிம்மா. பிரியா, போலாமா? போகலாம் ஜான். பிரியாக்கா, அந்த அண்ணா யாரு? மஞ்சுவோட உட்பி. நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் போகிறோம். ஓ சரிக்கா, பார்த்து போங்க. சரி அம்மு, பாய். பாய் அம்மு. பாய் மஞ்சு அக்கா. போகலாமா? வாங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. பிரியாக்கா ரொம்பவே பாவம், அவள் பேசினதுலே தெரியுது, இன்னும் கார்த்தியனா தான் நினச்சிட்டு இருக்கா. ஐயோ, கார் வேற பஞ்சரா போச்சு, இப்போ வந்து திட்டுவாரே. குமார். ஐயோ, கூப்பிடுறாரே. சொல்லுங்க சார். என்னாச்சு? வெளியே நின்று இருக்க, உள்ள வந்து கார் எடு. சார், கார் பஞ்சர் ஆயிடுச்சு சார். என்ன? வெளியே வரப்போறாரோ? என்ன குமார்?
கார் பஞ்சர் ஆச்சு சார். என்ன குமார் இப்படி சொல்லிட்டு இருக்க? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, என்ன பண்றது? சார் டாக்ஸி ஏதாவது பிடிச்சிப்போமா? அதை செய் போ. ஓகே சார், கால் பண்ணிட்டு வரேன். ம். எப்பா என்ன கோபப்படுறாரு. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ, என்ன ஒரு சாண்டி பனி செம்ம வாய். மாயம் நீ, கோடை இப்போ ஏன் கால் பண்றா? சேர்ந்திடவே மீண்டும் பிறந்த ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓ, எங்கேயும் வெளியே போறீங்களா என்ன? இல்லம்மா, அங்கதான் வந்துட்டு இருக்கேன். இங்கேயா? ம். அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். அது யாரு? கார்த்தி மாதிரி இருக்கு. அம்மு ஃபோன் கட் பண்ணு, நானே கூப்பிடுறேன். பிரபு, என்னாச்சு? இவர் என்ன காலை கட் பண்ணிட்டாரு? பிரியாக்கா பத்தி சொல்லலாம்னு பார்த்தேன், இவர் என்ன காலை கட் பண்ணிட்டாரு? சரி, இங்கே தானே வந்துட்டு இருக்காரு, நேர்லயே சொல்லிடுவோம். ச்சே, டைம் வேற ஆகிட்டு இருக்கு. கார்த்தி, எப்படிடா இருக்க? பிரபு, நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கேன்டா. அம்மு எப்படிடா இருக்கா? நல்லா இருக்காடா. சண்டை போட்டு அதிகமாக காதல் வந்துருச்சு போல. ம்ஹும். நீ வேற சும்மாறா. என்னாச்சுடா? டேய் மச்சான், பிரியா பாத்தியாடா? இல்லடா மச்சான், அன்னைக்கு பார்த்ததோட சரி, அப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ஏன்டா, என்னாச்சு? டேய் அம்மு இப்போலாம் ரொம்ப பிரியாக்கான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாடா. என்னடா சொல்கிற? அவள் பர்த்டேக்காக ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம்டா. அப்போ போயிட்டு வர வழியில் யாரையோ பார்த்து பிரியாக்கான்னா போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. நான் சொன்னாலும் நம்ப மாட்டிக்காடா அவ. ஒருவேளை அம்மு பிரியா பார்த்துருக்கலாம்ல. டேய், அந்த இடத்துல நானும் தான்டா இருந்தேன், அங்கே யாருமே இல்லை. ஓ அப்படியா, சரிடா. டேய் மச்சான், எதுக்குடா நல்லா பேசிட்டு இருந்த நீங்கள் பிரிஞ்சிங்க? என்கிட்டயா சொல்லேன். டேய் மச்சான், அதை பற்றி மட்டும் கேட்காதடா. சரிடா, உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு. ம், அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு பெரிய ரோட்டில் நின்றுட்டு இருக்க? டேய், கார் பஞ்சர் ஆயிடுச்சுடா, அதான். சரிடா மச்சான், ஃபீல் பண்ணாத சரியா? அதெல்லாம் விடு. அம்மு எப்படி இருக்கா? நல்லா இருக்காடா. டேய் மச்சான், அப்புறம் அர்ஜுன் விக்கி என்னடா பண்ணுறாங்க? இருக்காங்கடா, ஆனால் 2 பேருமே உன் மேலே கோவத்தில் தான் இருக்காங்க. உன்னை எப்போ புரிஞ்சுப்பாங்கன்னு தெரில. சரிடா மச்சான், நீ புரிஞ்சுக்கிட்டே, அது மாதிரி அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. எவ்வளோ நேரம் ரோட்லேயே நிற்க போகிற? வா, என் காரில் ஏறு, நான் ட்ராப் பண்ணுறேன். எங்கே போகணும்? டேய் மச்சான், ஏர்போர்ட் போகணுண்டா. ஏர்போர்ட்டுக்கா? இங்கடா, வெளியூர் போறியா என்ன? ஆமாடா மச்சான், அப்பா லண்டன்லேருந்து வர சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா, போயிட்டு எப்போ வருவ? தெரிலடா மச்சான், வந்தோடனே கண்டிப்பாக உன் வீட்டுக்கு வரேன் சரியா? ஓகேடா, வா என் காரில் ஏறு, ட்ராப் பண்ணுறேன். ம். குமார், குமார். என்ன சார்? வா குமார், என் ஃப்ரெண்டு தான், அவன் ட்ராப் பண்ணுறானா, அவன் கார்லேயே போயிடுவோம். சரிங்க சார். மச்சான் போகலாமா? ஆ போகலான்டா. இந்த வீடு, இந்த ரூமு நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு அந்த ரூம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாண்ணா. என்னாச்சும்மா, இந்த ரூம் பிடிக்கலையா என்ன? அதெல்லாம் இல்லைண்ணா, ரூம் பிடிச்சிருக்கு. பழைய வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ மட்டும் எனக்கு வேணும்ண்ணா. சரிம்மா, அது சரி, நான் போனேன்னா கண்டிப்பாக ஆகிட்டு வரேன். ஓகேண்ணா. என்னாச்சு அம்மு? அண்ணா, இங்கே வாயேன். என்ன? அண்ணா, உட்காருண்ணா. குட்டிமா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணே, உன் மடியில் கொஞ்ச நேரம் படுக்கணும் போல இருக்கு. என்னாச்சும்மா, எதுவும் பிரச்சனையா? ஏண்ணா, உன் மடியில் நான் படக்கூடாதா? அப்படி எனக்கா நான் சொல்லுவேனா? சும்மாதாண்ணா. அத்தை ஏண்ணா இப்படி இருக்காங்க? எனக்கு தெரிலம்மா. ஜெனி பிறக்கட்டு மாடிலாம் நம்மகிட்ட எவ்வளோ பாசமாக இருப்பாங்க. இப்போ என்னண்ணா இப்படி மாறிட்டாங்க? ஒரு வீட்டுக்காக என்னண்ணா இப்படிலாம் பண்ணிட்டாங்களேண்ணா? இங்கே பார் குட்டிமா, இப்படிலாம் ஃபீல் பண்ணாத சரியா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நீ நார்மலாக இரு. இல்லைண்ணா, நான் நார்மலாக தான் இருக்கேன். அண்ணி எங்கண்ணா? அவள் ரூமில் இருக்காம்மா. அண்ணா, என்னம்மா? அப்படி நான் தூங்கட்டுமா? தூங்குமா? இதை கேட்கணுமா என்ன? ம். அண்ணனா தாலாட்டும் அன்னை மடி நீ,
என்னண்ணா தூங்கிட்டாளா? ஆமாம் மாயா, பேசிட்டே இருந்தா அப்படியே தூங்கிட்டா. என்னம்மா? நானும் இந்துவும் மாடிக்கு போகலான்னு பார்த்தோன்னா அதான் இவனையும் கூப்பிடலான்னு வந்தேன். இவ தூங்கிட்டு இருக்கா. என்ன மாயா? ஐயோ முடிச்சிட்டியா? இல்லை மாயா, சும்மா தான் பார்த்துருந்தேன். என்ன? இல்லை, நானும் இந்துவும் மாடிக்கு போகிறோம். நீ வாரியா? சரி மாயா, நானும் வரேன். குட்டிமா, நீ இப்போ ஓகே தானே? ஓகே தானா? போகலாமா? சரிண்ணா, நான் போகிறேன். சரிம்மா. அம்முக்கு என்னாச்சு? அந்த வீட்டை விட்டு வந்தது ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்புறமேல் போய் அந்த ஃபோட்டோஸை எடுத்து வந்துடணும். சரிடா மச்சான், நான் கிளம்புறேன். சரிடா, ஊருக்கு வந்தனே வீட்டுக்கு வா, சரியா? சரிடா, கண்டிப்பாக வரேன். அப்புறம் நான் அம்முவை கேட்டேன்னு சொல்லு, சரியா? சரிடா மச்சான், சொல்கிறேன். சார் என்ன குமார்? கிளம்பலாமா சார்? டைம் ஆச்சு. ஓகே பிரபு, நான் கிளம்புறேன். ஓகேடா, பத்திரமா போ, சரியா? ஓகேடா மச்சான், போயிட்டு வரேன். கார்த்தியை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவலைப்படாத மச்சான், சீக்கிரமாகவே பிரியா கண்டுபிடிச்சி உன் கூட சேர்த்து வைக்கேன். சாரிடி, நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. எனக்கு வேற வழி தெரியல. அப்போ நீ வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் உண்மையிலே இப்போ உன்னை ரொம்ப தேடுறேன்டி. என்கிட்டே வந்துடுறி. நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ என் கையில் கிடைச்ச பொக்கிஷம். அதை இழந்துட்டு இப்போ நான் உட்கார்ந்துருக்கேன். காலம் கடந்து முன்ன நினைக்கிற இடைவெளிகள் போதும் சேர துடிக்கிற உயிர் சாயம் என்று எங்கும் நடக்கிற பல காயம் தாண்டி உடைந்து நானும் எழுந்து நிற்கிறேன். உயிரே, நீதான் உலகே, உலகே, நீதான். எதுக்காக 2 பேரும் கீழே உட்காந்துருக்கீங்க? எனக்கு கீழே உட்கார தான் பிடிக்கும். எனக்கும் தான். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒன்றும் இல்லை. பிரபு வாய சொன்னாரு. ஆனால் இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வரல. ஓ, ப்ரோக்கா வெயிட் பண்ணுறியா? நான் ஒன்று சொல்லணும் பார்த்தேன், அதுக்குள்ளேயே ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓ, அதுக்கு தான் டல்லாக இருக்கியா? அப்படிலாம் இல்லை, பார்த்தாலே தெரியுது. எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா? மச்சான், அவனங்க? வருவாமா? ஆ, நீங்கள் போய் உட்காருங்க. சரிம்மா. சாரி, தெரியாமல் கால் பட்டுருச்சு. ம், என்னாச்சு சைலண்டாக இருக்க? ஒன்றும் இல்லை. ப்ரோ, அவள் அப்போலேருந்து இப்படி தான் ப்ரோ இருக்கா. என்னாச்சு அம்மு? நான் ஃபோன் பேசிகிட்டே இருக்கேன், கட் பண்ணிட்டு போகிறீங்க. அதனால தான் கோவமா இருக்கியா? கோவம்லாம் இல்லை, சும்மா தான். மாயா, உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன ப்ரோ? இப்போ இவ்வளோ சைலண்டாக இருக்காளே, ஒரு காலத்தில் எப்படி இருப்பா தெரியுமா? எப்படி ப்ரோ இருப்பா? பிரபு, சும்மா இருங்க. அதெல்லாம் முடியாது, நான் சொல்ல தான் செய்வேன். சொல்லுங்க ப்ரோ. அப்போது நாங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தோம். நான், அர்ஜுன், விக்கி, கார்த்தி 4 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓ, அப்படியா? ஆமாம், விக்கி அர்ஜுன் அவங்க தனியாக போயிடுவாங்க. நானும் கார்த்தியும் தான் ஒன்றாவே இருப்போம். அப்புறம் ப்ரோ? ஒரு நாள் நானும் கார்த்தியும் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தோம். அப்போது இந்த மேடம் பிரியா கூட வந்தாங்க. எப்படி வாய் பேசினா தெரியுமா? அட பாவி, ஒன்று விடாமல் சொல்லிடுவான் போல. எப்படி ப்ரோ பேசுனா? சொல்லுங்க. ஆமாம் ப்ரோ, சொல்லுங்க. சொல்லிடலாமா? அடி வாங்க போகிறீங்க. அவள் அப்படி தான் சொல்லுவான், நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. அதாம்மா, நானும் கார்த்தியும் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தோம். அப்போது டேய் மச்சான், எப்படா அந்த பொண்ணை லவ் சொல்ல போற? டேய், அந்த பொண்ணு 12th தான்டா படிக்கா. இப்பயே போய் எப்படா சொல்றது? மச்சான், நீ இப்படியே சொல்லிட்டு வேற ஒருத்தர் தட்டிட்டு போறான். அது எப்படி நான் விடுவேன்? அது சரி. டேய் மச்சான், பிரியா வரடா. டேய் சும்மா இருடா. டேய் மச்சான், கிட்ட வந்துட்டா, அமைதியா இரு. ஐயா, அவளுக்கு அது
இருக்கு அவர்கிட்ட ஜட கட்டின ஸ்டைல்ல மாம அதுல ரோஜா வச்ச அவ மாம நானு. ஹாய் பிரியா, எங்க போற? ஆ சுடுகாட்டுக்கு வரியா? என்னடா மச்சான், உன சுடுகாட்டு கூப்பிடுறா, போறியா? ஏடி அம்மு வாய் வச்சு சும்மா இரு. அக்கா இவங்க வீட்டுல இப்படிதாக்கா பேசணும். இங்க பாரு பிரியா, இந்த நண்டு ஓவரா பேசிட்டு இருக்கு. அப்படித்தாண்டா பேசுவேன் முட்டைக்கண்ணா. உனக்கு நாப்புல என்ன சோடா பட்டி? என்ன சோடா பட்டி சொன்ன உன் கண்ணை நோண்டிடுவேன். ஹே, நீ சோடா பட்டி தான், சோடா பட்டி தான், சோடா பட்டி தான். டேய் மச்சான், என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா நீ என்னடா சண்டை போட்டுட்டு இருக்க? இல்லடா மச்சான், இந்த சோடா பட்டி ஓவரா பண்றா, 2 குத்து குத்திட்டு வரேன். இங்க பாரு முட்டைக்கண்ணா, என்ன சோடா பட்டி சொன்ன அவ்வளவுதான். ஏடி அம்மு வாய் வச்சு சும்மா இரு. வா போலாம். அம்மாடியோ, என்னடா மச்சான், அந்த பொண்ணுக்கு ரூட் விடுற போல. டேய் சின்ன பொண்ணுடா. பார்த்தேன். டேய் மச்சான், உனக்கு வாய் கூடிருச்சு. டேய் அதை நான் சொல்லணும்டா, உனக்கு தான்டா வாய் கூடிருச்சு. சரிடா, வா போலாம். ம். என்ன ப்ரோ சொல்றீங்க? இப்படிலாமா பேசுனா? அட ஆமாம்மா, அப்படித்தான் பேசினான். அப்படி பேசினவ தான் இப்போ இப்படி சைலண்டாக இருக்கா. சிரிச்ச மாதிரி தெரியுது. அப்போ நீ அதெல்லாம் மறக்கவே இல்லையா அண்ணா? மறக்கிற மாதிரியாமா பண்ணி வச்சிருக்க. ப்ரோ ஒன்று சொல்லட்டா? சொல்லுமாயா. நீங்க கிடைக்க அம்மு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியா? அவ தானே சொன்னா, அவட்டே கேளுங்க. ஏன் அப்படி சொல்ற? அவ கவலைப்படுறான்னு தெரிஞ்சோன்னே பழசெல்லாம் சொல்லி அவளை சிரிக்க வச்சிட்டீங்கல்ல, அதான். கட்டழகு கட்டழகு கண்ணுப்பட கூடுமே எட்டீரு இன்னும் வெகு தூரமே பம்பரத்தை போல நானும் வாடுறேன். அப்புறம் அம்மு, உன்ட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. நான் இன்னைக்கு கார்த்தியை பார்த்தேன். அப்படியா? ம். டேய் கார்த்தியை பாத்தியா? ஆமாடா, பார்த்தேன். பார்த்து பேசிட்டு தான் உன்னை கூப்பிடே வந்தேன். நான் இன்னைக்கு பிரியாக்கா பார்த்தேன். என்னம்மா சொல்ற? பிரியா பாத்தியா? என்னடி சொல்ற? ஆமா, பிரியாக்கா பார்த்தேன். பார்த்து பேசினேன். பேசுனியா? இப்போ அவ எங்க இருக்கா? எங்க அம்மா இருக்கா? நேற்று வரைக்கும் இங்கே தான் இருந்திருக்காங்க, நம்ம தான் கவனிக்கல. எங்க இருந்தா? அதோ அந்த பக்கத்து வீடு தான் பிரியாக்கா வீடு. அப்படியா? ம். சரி வா, போய் பார்த்துட்டு வருவோம். அங்க அவ இருக்க மாட்டா. ஏம்மா? இப்பதான் யுஎஸ்க்கு நைன் போனா. என்ன சொல்ற? ம். எப்போ பிரியா பார்த்த? இங்க வந்த உடனே பார்த்துட்டு தான் உனக்கு ஃபோன் போட்டேன். அதை சொல்லக்குள்ளேன்னா ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டேன். அப்படியா? நான் கார்த்தியை பார்த்து தான் உன் காலை கட் பண்ணேன். ஓ அப்படியா? இப்போ கார்த்தியன் எங்க இருக்காங்க? அவன் லண்டன் போயிட்டாமா. என்ன? ஆமாடா, நான் தான் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். அங்கதுக்கு போறான்? அவங்க அப்பா கூப்பிட்டாராம், அதான் போகிறான். ஓ. டேய் மச்சான், அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? அவன் மேலே கோவமாக இருக்க மாதிரி நடிக்கிறீங்கடா 2 பேரும். ஆனால் உண்மையிலே அவன் மேலே நீங்கள் ரொம்ப பாசமாக இருக்கீங்க, அது எனக்கு தெரியும். அவன் ரொம்ப நல்லவன் தான்டா. ஆனால் அந்த பிரியா விஷயத்தில் மட்டும் சுத்தமாக அவனை பிடிக்காம போயிடுச்சு எனக்கு. சரி விடு. என்ன? இல்லை ஒன்றும் இல்லை. என்னாச்சு மாயா? ஒன்றும் இல்லை ப்ரோ. ம். சரி கீழே போகலாமா? என்னாச்சுமா? எனக்கு பசிக்குது, வாங்க கீழே போகலாம். சரி வா போகலாம். டே மச்சான் வாரியா? நீ போடா, எனக்கு பசிக்கல, கொஞ்சம் நேங்கச்சு வரேன். சரிடா. அம்மு இரு, நானும் வரேன். ம். மாயா நீ வரலையா? நீங்கள் போங்க, நான் வரேன். ம். நீ போகலையா என்ன? இல்லை எனக்கு பசிக்கல, நீங்கள் போகலையா? இல்லைம்மா, எனக்கும் பசிக்கலை. ம். எதுக்கு மாயா டல்லாவே இருக்க? இல்லை நான் நல்லா தான் இருக்கேன். உன்னை பார்த்தாலே தெரியுது நீ டல்லாக இருக்கேன்னு. என்னாலையா? நான் உன்கிட்ட பேசுனனாலையா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் உங்கள் மனசுல சொன்னீங்க, அவ்வளோதான். நீ எப்போ சொல்ல போகிற? மாயா ம். சாரிம்மா, உன்கிட்ட எதுவும் தப்பாக பேசியிருந்தா. அப்படிலாம் இல்லை. அப்போது அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது என்கிட்ட பேசலாமே. ம்.
உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாருக்காகவும் உன் சிரிப்பை இழந்துடக்கூடாதுன்னு. ஆனால் இப்போது உன் சிரிப்பு இழந்ததுக்கு காரணமே நானாயிட்டேன்ல. அப்படிலாம் இல்லை. அப்போ சரி, மாயானா சந்தோஷமாக இருக்கணும், அதான் எனக்கு பிடிக்கும். ஓகேவா? ம், இதுதான் என் மாயா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் கமெண்டில் மாயா அர்ஜுன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் டெய்லி வீடியோ வராது. ஏன்னா எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலையில் 8 மணிக்கு கிளம்பணும். அப்படின்னா நான் காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிக்கணும். ஈவினிங் வீட்டுக்கு 6:30க்கு தான் வருவேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். 9 மணிக்கு வாய்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ டைம் 11:30. இதுக்கப்புறம் தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும். ஏன்னா காலையில் 8 மணிக்கு ஒர்க் போகிறனால எனக்கு டைமே இருக்காது எடிட் பண்ணுறதுக்கு. அதனால் நைட்டு 2 மணி வரைக்கும் எடிட் பண்ணுவேன். அப்போவும் முடியலையா? 8லேருந்து 8:30 வரைக்கும் பஸ்ஸில் ட்ராவல். அந்த டைமில் தான் சாங்லாம் செட் பண்ணுவேன். அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் 10 மணிக்கு பப்ளிக் கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற இடத்துல அவ்வளோ டவர் கிடைக்காது. 10 மணிக்குள்ளே வீடியோ வரணும்னா அதுக்கு நான் வீட்டில் 8 மணிக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி டெய்லி வீடியோ வராது, என்னை மன்னிச்சுக்கோங்க. வாரத்துக்கு 4 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எல்லாருமே கார்த்திக் பிரியாவை காட்ட சொல்லியிருந்தீங்க, அதனால தான் காட்டியிருக்கேன். ஆனால் கார்த்திக் பிரியா அடிக்கடி வரமாட்டாங்க, எப்பயாவது வருவாங்க ஸ்டோரிக்குள்ளே. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய ஸ்டோரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தோம் அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டாங்க. சில பேர் பார்க்குறாங்க, ஆனால் லைக் போட மாட்டாங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சொல்ல தான் வந்தோம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.